பொறுக்கு கத்தாது கத்தாது ஆறாயிரம் வேணா மேல இருக்கா சரியா ஒரு லட்சம் பாட்டி நம்புறோம் சனை வேணும்னாரா? ஆமாம் சனக்காரங்க சனை கொடுத்தோம் அது ரீசன் இல்லை அது சரியா இருக்கு. அவங்க டைமிங் வந்தாங்களா அந்த டைமிங் தான் நான் சொல்றேன். அந்த நேரத்துக்கு நாங்கள் வந்துடுறோம். ஒரே இடத்துல இருக்க மாதிரி நேரத்தில் நம்ம இருப்போம் வருவாங்க. இது உங்களுக்கு இருக்குதுன்னா தான் உங்களுக்கு நீங்கள் அப்படி போனீங்க. இல்லைன்னா அது நான் பார்த்து அவன் வந்து கேட்டுட்டு போனதான் இங்கே வந்தது. மீத முதல் எங்கே போயிட்டு போயிட்டு சின்னது வீட்டில் தாலி போடுறாங்க. காலையில் நீ வண்டிங்களா போட்டு மீன் எடுக்கும்போது வரல எட்டில் குப்பனம் போட்டு மீன் வந்துச்சு. என்ன சார்? ஆனால் அவர் உண்டா போல. ஆனால் உங்களுக்கு இப்போ பண்ணிட்டாங்க நினைக்கிறேன். அதான் என்ன மீன்? 2 புளிப்பாறை. ஒரு புளிப்பாறை 10 கிலோ 8 கிலோ இருக்கும். வண்டி எடுத்து அண்ணா கவர் வந்துட்டீங்களா? அண்ணா வந்துரு உண்மை இல்லைம்மா. ஐயோ நல்லா ரொம்ப போச்சு. வேலையும் போய் பார்க்கணும். சரி யார்ட்டா கொடுத்துட்டு வந்துடும் அந்த காசு. யார்ட்டு இல்லையா? ஜிபே பண்ண முடியும். ஜிபே பண்ணுறது டைம் ஆயிடு. ஆஹா இந்த ஐட்டம் தனியாக பிடிச்சிங்க. இந்த ஐட்டம்லாம் தனியாக போடுங்க. அப்படியே இப்படி கை வைக்கிறார். ஹலோ ஏம்மா உங்கள் ஃபோன் நெட்வொர்க் கம்மியாக இருக்குமா? ஐயோ ஆமாம் உங்கள் ஃபோனுக்கு போக மாட்டேங்குது. கமல் தான் போடுவோம். உங்கள் ஃபோன் எப்படி போவோம்? மீன் சூப்பராக இருக்கு. ரெண்டு கேஜி கூட சொல்றா. அங்கடாவா சென வரலண்ணா. ஏண்ணா பாருண்ணா. இல்லைண்ணா பொம்பளை மீன் தானே. நீ கேட்கறதெல்லாம் இருக்கு. ஆனால் கொடுக்க மாட்டாங்க. எப்படின்னா கண்டுபிடிப்பா? எல்லாம் ஒரு எல்லாமே தெரியும். ஓ ஏழியை வெட்டி அந்த கவர்லேயே போடலாமா இல்லை வேற பையில போடலாமா? 2 பையன் வெட்டினா 300 ரூபா கேட்பாங்க வண்டிக்கு.
அப்படியே தூக்கி வா. முதல்ல அண்ணன் சங்கரா மீன் வா. வெட்டி போலாம் போடு. போட்டு வெங்காயம் ஏற்றிக்கிறாண்ணா. கேக்குதுப்பா. சங்கரா இருக்குண்ணா. பின்னாடி பைப்புண்ணா. என்ன வாங்கண்ணா? கத்தி வேணுமாண்ணா? என்னைக்கு வேணும்? அப்படியா? சரி. ஒரு கத்தி ரெடியாக இருக்கு. ஒரு கத்தி நாளைக்கு தான் கிடைக்கும். இல்லை நீங்கள் ஈவினிங் கிடைக்கும். நீங்கள் எப்போ போகிறீங்க? அண்ணா 300 ரூபா கொடுண்ணா. என்னண்ணா சாயங்காலமா? மணி ஒரு 5 மணி ஆகும். பரவாயில்லையா? அண்ணா வேலை அதிகம். அவரை கேளுங்க. நீங்கள் அவரை கேளுங்க எவ்வளோ மீன் அனுப்பிச்சிக்கிறேன்னு. அண்ணா நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிட்டு போங்க. அண்ணா 600 ரூபா ஒரு கத்தி. ஏதாவது பண்ணிட்டு போங்க. கத்தி இப்போ கத்தி போடுறாங்க. என் கத்தி நானும் கத்தி போட சொல்லி ஃபோன் பண்ணேன். கத்தி போட்டு வைப்பாங்க. உங்களுக்கு வஞ்சிரம் கத்தி வேணுமா? சரி அரைக்கத்தி வேணுமா? இப்போ நம்ம கிட்ட தான் வஞ்சிரம் வெட்டுற கத்தி நம்மகிட்ட புதுசு தனியாக வராது. சரிங்களா? ஓகே. போடலாண்ணா. பூனார் வேணுமா? காலையில் 2 பேருக்கா? எடுப்பா அப்புறமா எடுத்துலாம். அண்ணா ஒரு தோசை தனியாக பிடிங்க. அதை போடாதீங்க. வாங்க. இது வந்து அது கொஞ்சம் நிறைய போட ரொம்ப முடி போடாதீங்க. இது வந்து எடுக்க போடாதீங்க. அது வந்து இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். கடலாப்பூ நல்லா இருக்கும். அன்னடிப்பாறை நல்லா இருக்கும். புள்ளிப்பாறை நல்லா இருக்கும்.
சாப்பாடு நல்லா இருக்காது. பூ வந்து ரஃப்பாக இருக்கும். அந்த பூவெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அண்ணா பைப்பிடிங்க அந்த பையில அந்த பை. ஓகே லாக் பண்ணிங்க. 365 நாள் நீங்கள் மீன் சாப்பிட்டாலும் ஒன்றே ஆகாது. ஆனால் 360 நாள் நீங்கள் கறி சாப்பிடணுமா சிக்கன் மட்டன் சீக்கிரமாக சாப்பிட முடியுமா கேட்காத சாப்பிடலாம். அதில் செத்துருவோம் கொடுப்படுத்து. ஆனால் ஃபிஷ்ஷு 360 நாள் சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ப்ரோட்டீன். இதெல்லாம் நம்ம ஓகே இங்கெல்லாம் வந்து கெமிக்கல் ப்ரோட்டீன் இல்லை. அங்கே இல்லைங்க. அவர் போயிட்டாரா கவினா இவரு போயிட்டாரு. ஆமாம் ஆமாம் சுபாஷ் அவர் ஒர்க் போட போயிருப்பாரு. ஓகே ஐயோ அந்த பையில பிடிங்க. எலும்பு